ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினியேச்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஃபோர் நீங்கள் என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நிறைய வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களே, அதாவது களிமண்ணால் ஆன வந்து மினியேச்சர் சொப்பு சாமான் வந்து இருக்குது நிறையவே. ஸோ வாங்க கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து கடாய். இப்போது 250 ரூபா சொன்னீங்கல்ல செட்டு, அப்படின்னா இந்த கடாயி என்னென்ன வரும் எல்லாமே வா? 1 2 ஆ 3 4 ஆ 5 6 7 8 9 10. இது தவறுங்களா? ஓ ஓகே, பரவாயில்லையே. அண்ட் இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செட்டு வந்து 250 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. செட்டில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடாய் வந்து வரும். ஸோ மண்ணால் ஆன இந்த களிமண்ணால் அழகாக வந்து பண்ணியிருக்காங்க ஃபினிஷ். ஸோ சூப்பராக இருக்குது. அண்ட் இது பார்த்துக்கிங்களா, செம்மையாக இருக்குது. கிளாஸ் மாதிரி ஒரு கிண்ணம் பவுல் மாதிரி இருக்குது. அண்ட் பானை பாருங்கள், நல்லா பெருசாகவே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வடித்தட்டு, ஹோல்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள், சாதம் வடிக்கிறது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாத்திரம் மாதிரி இருக்குது. இந்த குழம்பு அதெல்லாம் வந்து வைக்கலாம். ஸோ இது பாருங்கள் சட்டி, இதுதான் வந்து குழம்பு சட்டி, சூப்பராக இருக்குது. தோசை கல், அடுப்பு, அடுப்புமே நல்லா பெருசாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ 250 ரூபாவில் பார்த்தீங்கன்னா இந்த செட்டில் வந்து இது எல்லாமே வரும். அண்ட் அப்படியே பக்கத்தில் வந்தீங்கன்னா சின்னதாக வந்து துளசி மாடம் இருக்குது, விளக்கு இருக்குது. உண்டியல் இருக்கு. இந்த உண்டியல்ல எவ்வளோ? 50 ரூபா. அந்த பெரிய சைஸ் உண்டில் 120. ரூபா இந்த உண்டியல். அதுவுமே உங்களுது தானா? ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளேல, அதாவது களிமண்ணால் வந்து மண் பாத்திரம், மினியேச்சர் பாத்திரம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில்வரில் வந்து அந்த சின்ன சின்னதாக சில்வரில் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அலுமினியம், சில்வர் ரொம்பவே சூப்பராக இருக்குது, குட்டி குட்டியாக. ஸோ சின்ன வயசில் நம்ம விளையாண்ட ஞாபகம்லாம் வருது. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இது பாருங்கள், ஸ்பூன்லாம் இருக்குது பாருங்கள், சாப்பாடு கரண்டி, குழம்பு கரண்டி, ரொம்பவே சூப்பராக இருக்குது. டிசைனாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலுமினியத்தில் வந்து சாப்பாடு குண்டான், இது வந்து ஒரு பவுல், வடித்தட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா 320 ரூபா. இப்போது எது வேணால் நாங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்சது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடெல்லாம் வடிகட்டுவாங்க பார்த்தீங்களா, அது இந்த வடை சுட்டு போட்டால் எண்ணெய் வடிக்கிறது. அன்னக்கூடை. இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து அலுமினியம் பாத்திரம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து இதெல்லாம் வந்து அலுமினியம் பாத்திரம், ஸ்பூன். இப்போ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில்வர் ஐட்டம். சில்வரில் தான் நிறைய இருக்குது பாருங்கள்.
அலுமினியத்தில் வெறும் குண்டான், அப்புறம் சாப்பாடு குண்டான், குழம்பு குண்டான், அன்னக்கூடை அதான் இருக்குது, வழித்தட்டு தான் இருக்குது. சில்வரில் பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இட்லி தட்டு இருக்குது பாருங்கள், இட்லி தட்டு, தோசை கல், தட்டு சாப்பிட்ற தட்டு ரொம்பவே குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்களா, தாம்பூல தட்டுலாம் வந்துடுச்சு. நம்ம விளையாடும் போது இதெல்லாம் இல்லவே இல்லை, இப்போ தாம்பூல தட்டுலாம் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா அடுப்பு பாருங்கள், ஃபஸ்ட்லாம் வந்து ரவுண்டாக அப்படியே சுற்றின மாதிரி ஒன்று இருக்கும். இப்போ பார்த்தீங்களா அடுப்பு சூப்பராக இருக்குது. டீ கிண்ணம், இது வந்து இந்த கோவிலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அது. பேன், குட்டியாக வந்து பேன், கிண்ணம். இது பாருங்க, அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இது. இன்னும் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் துருவல் இருக்குது பாருங்கள், நல்லா அழகாக குட்டியாக சூப்பராக இருக்குது. ஷார்ப்பாகவும் இருக்குது, நிஜமாகவே தேங்காயெல்லாம் நல்லா துருவலாம் போல இருக்குது. அண்ட் அருவாமனை. ஆமாக்கா, இது மட்டும் தான் இல்ல, அந்த பொம்மைலாம். அண்ட் அருவாமனை இருக்கு பாருங்க, இதுவுமே ஷார்ப்பா இருக்குங்க. காயெல்லாம் நல்லா கட் பண்ணலாம் போல இருக்கு. கிண்ணம், பார்த்தீங்களா, தாம்பூல தட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், டிஃபன் தட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது உள்ள இன்னும் அடியில் வந்து நிறைய இருக்குது போல இருக்கு. ஸோ பார்த்தீங்களா, இலை மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. அண்ட் இன்னும் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி கிண்ணம்லாம் இருக்குது. அண்ட் இது எதுனா வந்து காய், கீரை இதெல்லாம் வந்து வடிகட்டுறதுக்கு அந்த மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. இதுவுமே சூப்பராக இருக்குது. அண்ட் இது பாருங்கள், டிஃபன் தட்டு பாருங்கள். இங்கே தோசை வச்சுட்டு இதில் சாம்பார் சட்னி போடலாம், அழகாக இருக்குது டிஃபன் தட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வர் சொப்பு சாமான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள் தவளை இருக்குது, தண்ணியெலாம் பிடிப்போம் பார்த்தீங்கன்னா அந்த தவளை. அப்புறம் டிஃபன் பாக்ஸ் இருக்குது, குட்டி டிஃபன் பாக்ஸ். அப்புறம் அடுப்பு பாருங்கள், ஸ்டாண்டு மாதிரிலாம் கூட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தூக்கு மாதிரி இருக்குது. பாருங்க, சூப்பராக இருக்குது. அப்படி இங்கே பாருங்களேன், ஹாட் பேக்லாம் இருக்குது குட்டியாக அழகாக. கிரேட்டர் இருக்குது, கிரேட்டர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குக்கர் இருக்குது, குட்டியாக குக்கர். அப்புறம் பாருங்கள் பக்கெட்டெல்லாம் இருக்குது சில்வரில். தூக்கு பாருங்க, குட்டியாக எவ்வளோ அழகாக இருக்குது. தூக்குலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம விளையாடும் போதெல்லாம் இல்லை, இப்போ தான் வந்துருக்கு போல இருக்கு. அப்புறம் டிஃபன் பாக்ஸ். அதுக்கப்புறம் பாருங்கள் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸில் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது டப்பு நிறையவே இருக்குது. குடம்,
பக்கெட் இருக்குது. ஸோ நிறையவே இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. கூடை இங்கே பாருங்கள், கூடை இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய்.